ஸோ இன்றைக்கி வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட பூஜை அறையோட vlog பார்க்க போகிறீங்க guys. ஸோ வெல்கம் டு ஆதிரா யூடியூப் சேனல். ஸோ ஆதிராவோட யூடியூப் சேனலில் வந்து அவங்க அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? நான் ஒன்றும் பண்ணலை, ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஃபுல் வீடியோ போட்டு நான் பேசி நிறைய போட்டு ரொம்ப நாள் ஆகுது. வெறும் ஷார்ட்ஸாக போட்டுட்ருக்கேன் பாப்பாவோட க்யூட் மூமெண்ட்ஸ் அண்ட் என்னோடய லஞ்ச் vlogs எல்லாமே போட்டுட்ருக்கேன் இல்லையா. ஸோ வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். ஆனால் கான்செப்ட்டு திடீர்னு நம்ம வேறு ஏதாவது எடுத்தோன்னு வைங்களேன், அந்நேரம் பார்த்து டக்குன்னு நமக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி வியூஸ் எல்லாம் கம்மியாக போயிடுது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இனிமேல் செட்டப் பண்ணக்கூடாது, புதுசாக எதுவும் ஆயுதத்தை கையில் எடுக்கக்கூடாது. அதனால் இருக்கிறத வச்சு நம்ம பொழைச்சிக்கணும்னு பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய பூஜை அறை கிட்டத்தட்ட நான் சாமி கும்பிடுவேன். ஆனால் எப்படின்னா ஒரு ஏப்ரல் 14 வந்து சித்திரை ஒன்று இல்லையா, அன்றைக்கி நான் சாமி கும்பிட்டதுங்க. அதுக்கப்புறம் பிள்ளையெல்லாம் வச்சுட்டு எனக்கு அங்கே, ஏன்னா அவளுக்கும் அந்த சாம்பிராணி ஸ்மெல்லாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு மாதிரி மூக்கு அடைக்கும் இல்லையா. ஸோ அதனால வந்து நான் அது யூஸ் பண்ணுறதில்ல, அதாவது சாம்பிராணி யூஸ் பண்ணுறதில்ல, சாமி கும்பிடுவேன். ஸோ அதனால் இன்றைக்கி என்னோடய பூஜையாரோட vlog பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோடய பூஜை அறை. ஸோ இதில் ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இவங்க வந்து மதுரை மீனாட்சி அம்மன். மதுரை இப்போ ரீசெண்டாக ஒரு 15 days முன்னாடி சும்மா உள்ளே சரியான கும்பல். எங்கள் அம்மா போகும்போது வந்து போக முடியலை, அதனால் நான் இந்த தடவை போகும்போது என்னால் முடியலை, ஒரு வழி ஆயிடுச்சு. சாமியை ஜஸ்ட்டு கோபுரத்தை மட்டும் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு ஃபோட்டோ வாங்கியாச்சு. ஸோ இவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்போதும் இருக்கும். ஸோ இது வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினேன். ஏன்னா இப்போ வரைக்கும் ஊதுபத்தி நான் முன்னாடி இருக்கும்போது எல்லாமே சும்மா இப்படி இந்த இடத்துல இல்லைனா ஏதாவது ஒரு இடத்துல சொறி வைப்பேன். ஸோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல், ஊதுபத்தியோடு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சாமி கும்பிட போகிறோம். ஸோ இவங்க தான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி அப்போ இந்த ஃபோட்டோஸ் அழகாக இருக்காங்களே எல்லோரும் வாங்கினது, செம்மையாக இருக்குது. இதில் பாட்டு கூட பாடும், நான் உங்களுக்கு காட்டவா? எப்படி செம்மையாக இருக்குல்ல ஃபோட்டோ ஃப்ரேம் பார்க்குறக்கு. நான் ஒரு வீடியோ ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன் பால் காய்க்கும் போது இந்த ஃபோட்டோ. ஸோ இதுதான் அழகாக இருக்கு இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை போட்டாலே இங்கே ஒருத்தருக்கா இருக்காங்க விளையாடுறா அவள் பாட்டுக்க. சரி நம்ம தொல்லை பண்ணக்கூடாது. ஸோ இந்த பாக்ஸ் வந்து டிமார்ட்டில் வாங்கினது தான். இது வந்து செட் ஆஃப் 3 பாக்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ ஃப்ரிட்ஜ் கண்டெய்னருக்காக வச்சுருக்குது. ஒரு டப்பா எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, 2 மட்டும் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து முன்னாடி பூஜை சாமான் எல்லாமே சும்மா நார்மல் அட்டைப்பெட்டி அப்படி போட்டு வச்சுருந்தேன்னா. ஸோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இதில் பார்த்திங்கன்னா இது ஓப்பன் பண்ணுறதுக்குன்னே ஒரு பாக்ஸ் வீடியோ போடணும். ஸோ இதில் குங்குமம், வெரைட்டி ஆஃப் குங்குமம் இருக்கும். ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்மெல் கொடுக்கும். அப்படி இந்த டப்பாவை திறந்தாலே கோயிலுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். சாம்பிராணிலையுமே நான் நிறைய வெரைட்டி வச்சுருப்பேன், உள்ளே எடுக்க முடியல என்னால். நான் இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன், கவலைப்படாதீங்க. இது இப்போ எடுத்து காமிச்சோன்னா நமக்கு தலைவலி வந்துடும் இல்லையா. ஸோ இது பார்த்திங்கன்னா சாம்பிராணி இல்லை, இது பேர் என்ன, ஊதுபத்தி. ஆண்டி என்னங்க ஆண்டி, உங்களை தூக்கி vlog எடுக்கணுமா ஆண்டி? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு. ஆமாம், இது கல்யாணத்தப்போ எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நான் அந்த ஒரு விளக்கு தான் வீட்டில் யூஸ் பண்ணுறேன். குத்து விளக்கு இருக்குது, ஆனால் இந்த ஸ்பேஸில் நான் எங்கே கொண்டு குத்து விளக்கு வைப்பேன். அதனால வந்து இதுவே எனக்கு ரொம்ப பெட்டராக இருக்குது. இந்த பிள்ளையார் வந்து என் தம்பி கொடுத்தது, ரொம்ப எமோஷ்னலான ஒரு சாமி. ஸோ இவர் ஆல்வேஸ் தெரியும், தங்க கடவுள் குபேரர் ஐயா. ஆல்மோஸ்ட் பாதி உண்டியல் மாதமாக இருக்க போதுலேருந்து சேர்க்குறது, இப்போ வரைக்கும் சேர்த்துட்ருக்கேன். கொஞ்சம் சில்லறையெல்லாம் பொறுக்கி வீட்டில் அங்கங்கே கிடக்கிறது. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா எங்கள் சாமி, அதாவது முத்தாரம்மன் சாமி. தசரா அது என்ன ஊர் வரமாட்டுதே. ஸோ இவங்க முத்தாரம்மன் சாமி, அவங்க சேவன் கோயில் சாமி. ஸோ இவங்க எல்லாருமே எங்கள் ஊரில் உள்ள சாமி இல்லையா. ஸோ இவங்க எல்லாருமே கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருப்பாங்க. அப்புறம் இது இவங்க என்னோட க்யூட்டான விநாயகர். இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விநாயகர் சதுர்த்தி அப்போ வாங்கினது 2 வாங்கினேன், ஒன்று கரைக்கிறதுக்காக, ஒன்று வீட்டில் வைக்கிறதுக்காகவும். அழகாக இருக்கார் இல்லையா, இவர் என்னோட ஃபேவரட். அப்புறம் ஆல்வேஸ் குங்குமம், தட்டு,
அப்புறம் இந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேர்மன் கோவிலில் கிடைக்கிற மண், அதாவது இது திருநீர். இதை கரைச்சி வயிற்று வலிக்கெல்லாம் குடிப்பாங்களாம். எனக்கு தெரியாது, எங்கள் மாமனார் சொல்லியிருக்காரு. பட் நான் வந்து அதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. ஸோ இதுதான் என்னோட சாமி ரூம். காம்பேக்டாக இருக்கா, நல்லா இருக்கா, க்யூட்டாக இருக்கா, அழகாக இருக்கா, நானே சொல்லிக்கிறேன், நல்லா தான் இருக்குது. ஸோ இத்துடன் எங்களது விலாகை முடித்து கொள்கிறோம். நானும் என் பொண்ணும், ஓகேவா, என் பொண்ணு இந்த லைட்டை கிட்ட கொண்டு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றா. சரி, உங்களுக்கு நம்ம விலாக் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.